ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. எனக்கு நல்ல ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. மட்டன் கொத்துக்கறி வறுவல், மட்டன் கீமா வறுவல். இது வந்து நல்லா கறி தோசை செய்கிறக்கும் இல்லை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கொத்துக்கறி வறுவல். இன்றைக்கி நல்லா கிராமத்து சைடில் செய்கிற மாதிரியான கொத்துக்கறி வறுவல் ரெசிபி பார்க்கலாங்க. அங்கே ஒரு சில ஸ்பைசஸை வந்து நல்லா வறுத்து பொடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா தாளித்து ஈஸியாக செஞ்சுடுவாங்க. ரொம்ப குயிக்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கொத்துக்கறி வறுவல், கொத்துக்கறி சுக்கா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த ரெசிபி நல்லா ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே 250 கிராம் கொத்துக்கறி, அதாவது எலும்பில்லாத பொடியாக நறுக்கின கறி, தட் இஸ் மின்ஸ்டு மீட், அது வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி இப்போ சுத்தம் பண்ணி வச்சாச்சு, சமைக்க ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கான மசாலா அரைக்க போகிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ், 1 ஸ்பூன் குமின் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 5 அல்லது 6 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பேனில் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். அது நல்லா வந்து பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். அது வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் பருன்னு பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். இங்கே ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த விதமான எண்ணெயாக இருந்தாலும் ஓகே, குக்கிங் ஆயில். இது தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 ஸ்பூன் ஆயில் இங்கே விட்டாச்சு. இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே ஆயில் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக சோம்பு தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த கொத்துக்கறி வறுவல் செய்யும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறையா கொஞ்சம் ஈக்குவல் குவான்டிட்டியாட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எங்கள் வீட்டு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. பட் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபிங்கும்போது சின்ன வெங்காயம்லாம் வந்து நிறையா அவங்க சேர்த்துவாங்க. ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். அந்த ரா ஃப்ளேவர் இருக்கக்கூடாது. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் வந்து நல்லா ரா ஃப்ளேவர் போய் நல்லா வாசனை வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு, வறுத்து பிடிச்ச மசாலா பொடி அதெல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்துக்கறி ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது வந்து சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 4-5 நிமிஷத்தில் தண்ணி விட்டு வெந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் மறுபடியும் எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ தண்ணி விட்டுக்கலாம். மட்டன் வேகறதுக்கு நான் ஒரு 250 ml தண்ணி வந்து விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக லிட்டு வச்சு மூடிடணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே குக்கானால் மட்டன் வந்து சூப்பராக வெந்துருங்க. நல்லா சாஃப்டாக மட்டன் வெந்துருச்சு. அந்த தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வறுவல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான கொத்துக்கறி வறுவல், கொத்துக்கறி சுக்கா வறுவல் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து நல்லா ஊத்தப்பம் மாதிரி தோசை ஊற்றி அது மேலே நம்ம இந்த கொத்துக்கறியை போட்டு கறி தோசை செய்யலாம், இல்லை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம், இதில் நல்லா ரச சாதம் தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த கொத்துக்கறி வறுவல் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.